தனித்து அவங்க நின்னாங்கன்னாங்க ஒரு 30லேருந்து 40 இடங்கள் அசெம்பிளிக்கும் ஒரு 2லிருந்து 3 இடம் நாடாளுமன்றத்திற்கும் வெற்றி பெறுவார்கள். உள்ளாட்சியில் ஒரு 25% அவர்கள் வெற்றி பெற்றாலே அது அதிகம். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கூட்டணி இல்லாமல் இன்றைய வரை அவர்கள் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை. என்னோடு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றோம் என்று ரியல் ஒன்னில் யாராவது விவாதம் பண்ண தயாராக இருந்தால் நான் விவாதம் பண்ண தயாராக. மரியாதைக்குரிய முதலமைச்சராக இருந்தது ஸ்டாலின் அவர்களே தோற்று போனாரே, ஏன் ஏன் ஏன்? நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டாமா? இதையெல்லாம் விட்டுவிட்டு காங்கிரஸை நீங்கள் குறிவைத்து தாக்குவதன் நோக்கம் பிஜேபியை நீங்கள் நெருங்க பார்க்கிறீர்கள். அவர்கள் உங்களை நெருங்குவதற்கு அனுமதிக்கவில்லை. தினந்தோறும் ராகுல் காந்தியையும் காங்கிரஸையும் குறிவைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தமிழகத்திலே மிக கடுமையான சொற்களாலே வன்சொற்களை பொழிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ராகுல் காந்தியை இதுவரைக்கும் பிஜேபிக்காரர்கள் பப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் அப்படி சொன்னதில் என்ன தவறு என்று சொல்லுகின்ற அளவிலே பேசுகிறார்கள் என்று சொன்னார். பாராளுமன்றத்தை அலறவிடக்கூடிய ஒரு மனிதனை நீங்கள் 50 வயதுக்கும் தாண்டிய பிறகு அவரை நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள் என்றால் எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? 3 ஆண்டுகளில் எப்படி சுமூகமான நிலை வரும் என்ற இதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. தாவேகாவோடு எங்களுடைய உறவு தொடரும். நிச்சயமாக நான் உறுதியாக நம்புகிறேன். தாவேகா காங்கிரஸ் கூட்டணி நாடாளுமன்றத்திலே 37 இடங்களுக்கு மேல் நிச்சயம் வெற்றி பெறும். அறுதி பெரும்பான்மை டெல்லியிலே எங்களுக்கு கிடைக்கும். பிரதமராக ராகுல் காந்தி 2029 தேர்தலிலே பதவி ஏற்பார், அது நிச்சயம். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். ரியல் ஒன் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தற்பொழுது திமுக கூட்டணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு கூட திமுக கட்சியினுடைய கூடாரம் காலி ஆயிடுச்சு. ஆனால் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே வருது. ஏன்னா தற்பொழுது திமுக பக்கம் எந்த விதமான தேசிய கட்சியும் இல்லை அப்படிங்கிறது ஒரு மைனஸான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதே நேரத்தில் தனித்தே தேர்தலில் போட்டியிடலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகளும் அவங்களுடைய கட்சி கூட்டம், இந்த ஜென்சி மீட்டிங், இந்த மாதிரியான இடங்களில் பேசப்பட்டுட்டு வர்றாது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் பார்க்கும்போது திமுக தனித்து நின்னா அது என்ன மாதிரியான ஒரு விஷயமா பார்க்கப்படும்? உங்களுடைய பார்வையில் அது எப்படி? அதாவதுங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த காலத்திலிருந்து கூட்டணி இல்லாமல் எந்த தேர்தலிலும் அவர்கள் வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது. 1967ஆம் ஆண்டு மூதறிஞர் ராஜாஜியினுடைய 11% வாக்குகள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 29% வாக்குகள், மொத்தமாக அவர்களுக்கு இன்னொரு ஏதோ ஒரு கூட்டணி அப்போ மொத்தமாக 41% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார்கள். மூதறிஞர் ராஜாஜி அவர்களுடைய கூட்டணி இல்லை என்று சொன்னால் அன்றைக்கு 44% வாக்குகள் வாங்கிய காங்கிரஸ் ஆட்சி அமைத்திருக்கும். அன்றைக்கு மூதறிஞர் ராஜாஜி பெருந்தலைவர் காமராஜர் மீது இருந்த கோபத்தின் காரணமாகவும் காங்கிரஸ் மீது இருந்த கோபத்தின் காரணமாகவும் சுதந்திரா கட்சி என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து வெற்றி பெற வைத்தவர் அவர். அதன் பிறகு கூட்டணி இல்லாமல் இன்றைய வரை அவர்கள் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை. என்னோடு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றோம் என்று ரியல் ஒன்னில் யாராவது விவாதம் பண்ண தயாராக இருந்தால் நான் விவாதம் பண்ண தயாராக இருக்கேன். இப்போ தனிச்சு போட்டியிட போகிறாங்க. சத்தியமாக வெற்றி பெற முடியாது. அது எப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்கிறீங்க? ஆமாங்க, இதுதான் நிதர்சனமான உண்மை. கூட்டணி இல்லாமல் அவர்கள் கட்சியை தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை வெற்றி பெறவில்லை. நீங்கள் ஒரு விஷயம் என்னென்னா, தேசிய கட்சிகள் அவரோடு இல்லை. முஸ்லீம் லீக் தேசிய கட்சி இல்லை, கம்யூனிஸ்ட் தேசிய கட்சி இல்லை,
காங்கிரஸ் தான் எதிர்க்கட்சியாகவே வரக்கூடிய அளவிலே மிக உயர்ந்த கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவங்க கூட இல்லை. சரி, இதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா, நேற்று மரியாதைக்குரிய மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களிடம் 1 மாதம் தாவேகா விஜய் ஆட்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறார்கள், மிக மிக அருமையான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சான்றிதழ் அளிக்கிறார் என்று சொன்னால் போயிட்டாருன்னு தான் அர்த்தம். அப்போ யாருமே கூட்டணி இல்லை. நான் ஏற்கனவே நம்ம டிவியில் தான் பதிவு பண்ணேன்னு நினைக்கிறேன். தனித்து அவங்க நின்னாங்கன்னாங்க ஒரு 30லேருந்து 40 இடங்கள் அசெம்பிளிக்கும், ஒரு 2லிருந்து 3 இடம் நாடாளுமன்றத்திற்கும் வெற்றி பெறுவார்கள். உள்ளாட்சியில் 100% உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு 25% அவர்கள் வெற்றி பெற்றாலே அது அதிகம். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நான் அவர்களுக்கு, ஏனென்றால் இவ்வளவு 21 ஆண்டுகள் அவர்களோடு தொடர்ந்து பயணம் பண்ணோம். அவர்களுடைய ஆட்சி நல்லாட்சி என்று நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தோம். திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்கு நல்லது செய்யும் என்று நாங்கள் சான்றிதழ் வழங்கியிருக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அவர்களை சொல்லிவிட்டு தான் வந்தோம், சொல்லிவிட்டு வரவில்லை என்று அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் நீங்கள் ஏன் தோற்றுப்போனீர்கள் என்றது கல ஆய்வுக்கு நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்தியா கூட்டணி நடக்கும் இடத்தில் ஒரு காங்கிரஸுக்கு எதிர்ப்பான பேனர்களையும் வால் போஸ்டர்களை ஒட்டுவதும், நிதி ஆயோக் கூட்டத்தில் காங்கிரஸுக்கு எதிர்ப்பான போஸ்டர்களையும் பேனர்களையும் வைப்பது, டெல்லியிலே வைப்பதனால் உங்களுக்கு இந்தி வேண்டாம் என்று சொல்லி இந்தியிலே எழுதி வைக்கிறீர்களே, எந்த வகையில் இது நியாயம்? வெறும் எதிர்ப்பு உணர்வை காட்டிவிட்டால் மட்டும் நீங்கள் வெற்றி பெற்றுவிட முடியுமா? உங்களுக்கு யதார்த்த நிலவரம் தெரிய வேண்டாமா? மக்கள் ஏன் புறக்கணித்தார்கள் என்பதை நீங்கள் ஆராய வேண்டாமா? மரியாதைக்குரிய முதலமைச்சராக இருந்தது ஸ்டாலின் அவர்களே தோற்று போனாரே, ஏன் ஏன் ஏன்? நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டாமா? இதையெல்லாம் விட்டுவிட்டு காங்கிரஸை நீங்கள் குறிவைத்து தாக்குவதன் நோக்கம், பிஜேபியை நீங்கள் நெருங்க பார்க்கிறீர்கள். அவர்கள் உங்களை நெருங்குவதற்கு அனுமதிக்கவில்லை. நான் விசாரித்த வரையில், எனக்கும் பிஜேபியில் நண்பர்கள் இருக்கிறாங்க டெல்லியில், கேட்டபோது நாங்கள் அவர்களை இணைத்து கொண்டால் எங்களுக்கு அடையாளம் மாறி போய்விடும். நான் அவரை விடவில்லை, திரும்ப திரும்ப கேட்டேன், என்ன அடையாளம் மாறிவிடும்? ஊழல் என்ற அடையாளம் எங்களோடு ஒட்டி கொள்ளும். எங்களுடைய பிரதமர் மோடி அவர்கள் ஊழலற்ற ஆட்சி நடத்துகிறார் என்றார். அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் அவர்கிட்டயே தர்க்கம் பண்ணேன். ரஃபேலில் நீங்கள் ஊழல் பண்ணலையா? வியாபத்தில் நீங்கள் ஊழல் பண்ணலையா? உங்களுக்கு ஊழல் பிடிக்காதுன்னு மட்டும் சொல்கிறீங்களே, என்னங்க வியாபத்தில் பணம் மட்டும் இல்லைங்க, பணமும் இருக்குதுங்க. அதனால் இப்படியெல்லாம் பேசாதீங்க. நான் அவர்கிட்ட தர்க்கம் பண்ணேன். இவர்களை சேர்த்துக் கொள்வதிலே தங்களுடைய அடையாளம் மாறிப்போய்விடும் என்று பயப்படுகிறார்கள் என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் உணர வேண்டும். அவர்களோடு இணைந்து இன்றைய ஆட்சியாளரான தாவேகாவை அகற்ற வேண்டும் என்பதற்கு எந்த எல்லைக்கும் போவதற்கு தயாராக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது. ஆட்சி அதிகாரம் அவர்கள் கையில் இல்லாததனால் அரிப்பெடுத்து கொண்டு அலைகிறார்கள். இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மறுபடியும் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைவதற்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்கா வரும் நாடாளுமன்ற தேர்தல்? அந்த மாதிரி அதாவதுங்க, 1977 எமர்ஜென்சி வந்தது. வந்தவுடன் நிறைய பேர் அந்த நேரத்தில் கைது செய்யப்பட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். மீண்டும் தேர்தல் வந்தது. அப்பொழுது டாக்டர் கலைஞர் அவர்கள் 77 திரு மொரார்ஜி தேசாய் அவர்கள் அரசு அமைத்த போது அன்னை இந்திரா காந்தியை பற்றி சர்வாதிகாரி என்று சொன்னார், ஹிட்லர் என்று சொன்னார், முசோலினி என்று சொன்னார், எதேச்சதிகார போக்கு உள்ள ஒரு பெண்மணி என்று சொன்னார். காங்கிரஸ் அரசாங்கம் என்று சொன்னாலே அது ஆட்சி அதிகாரத்திற்காகவே அலைகிற இயக்கம் என்று சொன்னார். ஆனால் 3 ஆண்டுகளில் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்ன வரலாறு இருக்கு. அதனால் அரசியல் இயக்கங்கள் என்பது நேற்று ஒரு நிலைப்பாடு, இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அது நல்லது இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஆனால் அரசியலிலே அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுக்கும் காங்கிரஸ் இடம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. காங்கிரஸ் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதில் எனக்கு சிறிய உடன்பாடு உண்டு என்று சொன்னாலும் கூட, நேருவின் மகளே வா, நிலையான ஆட்சி தருக என்று சொல்லிய பிறகு அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டோம் என்பதும் வரலாற்று உண்மை, நான் மறுக்கவில்லை. ஆனால் இப்போ அந்த மாதிரியான சூழல் இருக்கா? அது ஒரு காலம். அதாவதுங்க, இந்த ஆண்டோட பிஜேபியினுடைய ஆட்சி முடிவுக்கு வந்துடும். இந்த 29ஓட உறுதியாக முடிவுக்கு வந்துவிடும். காரணம்,
பணவீக்கம், விலைவாசி ஏற்றம், சொல்லியதை எதையுமே செய்யாத தன்மைகள், கச்சா எண்ணெய் விலை குறைந்த போது கூட அதனுடைய விலையேற்றத்தை, பெட்ரோல் டீசல் விடத்தை மக்களுக்கு அதனுடைய பயனை அளிக்காத அரசாங்கம், சட்டம் ஒழுங்கு மிக பாதிக்கும். இந்தியா முழுவதும் சட்டம் ஒழுங்கு, உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை நோக்கி தொடுக்கின்ற தாக்குதல்கள் இன்னும் நெருங்கியபாடு இல்லை. இன்னும் தொடர்ந்து இந்தியா முழுவதும் பலாத்காரம், பாலியல் கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்திய புள்ளியியல் துறை சொல்லுகிறது, பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில்தான் பாலியல் பலாத்காரமும் மதவெறியும் பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்கிறது என்ற வரலாற்றை இந்திய புள்ளியியல் துறை சொல்லுகிறது. அது தமிழ்நாடு திமுக ஆண்ட போது கூட தமிழ்நாடு அதுக்குள்ளே வரல. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூட நான் இந்த பாலியல் வன்கொடுமை, இந்த மதவெறி இதெல்லாம் நடந்தது. எங்கே ஒன்று அங்கே ஒன்று நடந்தது. திரு விஜயகாந்த் பிரேமலதா மேடையில் ஏறி தெரியாமல் பேசிட்டாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. இந்திய புள்ளியியல் துறையே தமிழ்நாட்டில் ஒத்துக்கலை. எல்லா மாநிலங்களும் நடக்கிறது, அதில் தமிழ்நாட்டில் குறைவாக தான் நடக்குது, 10 மாநிலங்களில் அதிகமாக நடக்கிறது. நீங்கள் ஒரு பேட்டியில் கூட திரு நயினார் நாகேந்திரனை தான் கேட்குறாரு. நம்முடைய தினத்தந்தியில் ஒரு இதுவாக இருந்த நிருபர் ஒருத்தர், அவர் யூடியூப் ஒன்று நடத்துகிறாரு, சாணக்கியான ஒரு யூடியூப் நடத்துகிறார். அவரை போய் கேட்கும்போது, ஏங்க நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், 10 மாநிலங்கள் பிஜேபியில் தானே பாலியல் பலாத்காரம் நடக்குதுங்க, அதில் 11ஆவதா டிஎம்கேவை ஏன் வைக்கக்கூடாதுன்னு தான் கேட்டார், தவிர 9ஆவதா வைக்கணும்னு சொல்லலை. அதனால் அதிகமாக நடப்பதனால் இந்த 29 முடிய போது மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமையப்போகிறது. அரசியலில் எது வேணாலும் நடக்கலாங்க. அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பான்னு ஒரு வசனம் இருக்கும், அதே அந்த நேரத்தில் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஓகே, அது சகஜம். பட் அப்போ இருந்த சூழ்நிலை இப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உணர்றீங்களா? இல்லை, இப்போ அந்த மாதிரி உடனடியாக அந்த காலகட்டம் ஏற்படும் என்ற நினைப்பு எனக்கு இல்லை. அப்பொழுது 3 ஆண்டுகளிலே நிலைமை மாறி போய்விட்டாலும் கூட இப்பொழுது 3 ஆண்டுகளிலே நிலைமை மாறும் என்ற எண்ணம் எனக்கு சிறிது கூட இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய இடைவெளி ஆகிவிட்டது. தினந்தோறும் ராகுல் காந்தியையும் காங்கிரஸையும் குறிவைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தமிழகத்திலே மிக கடுமையான சொற்களாலே வன்சொற்களை பொழிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ராகுல் காந்தியை இதுவரைக்கும் பிஜேபிக்காரர்கள் பப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் அப்படி சொன்னதில் என்ன தவறு என்று சொல்லுகின்ற அளவிலே பேசுகிறார்கள் என்று சொன்னால் ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. 21 ஆண்டுகள் நாம் இணைந்து பயணம் செய்தோமே, சுவரேறி குதித்து சுவிட்டு வாங்கி கொடுத்த அந்த மனிதனை இப்படியெல்லாம் பேசுவதை ஆமோதித்து அதுக்கு ஆதரவாக இருக்கிறாரே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு ஆதரவாக இருக்கிறாரே என்பது போது வருத்தமாக இருக்கிறது. அவரா பப்பு? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேட்கிறேன், பிஜேபியை பார்த்து கேட்கிறேன். ஆவேசமாக குரல் எழுப்பி மிக கடுமையான வாதங்களை முன்வைத்து எல்லா மாநிலங்களுக்குமான நிதி உதவி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இப்படி பல விஷயங்களை பேசி பாராளுமன்றத்தை அலறவிடக்கூடிய ஒரு மனிதனை நீங்கள் 50 வயதுக்கும் தாண்டிய பிறகு அவரை நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள் என்றால் எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? 3 ஆண்டுகளில் எப்படி சுமூகமான நிலை வரும் என்ற இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. தாவேகாவோடு எங்களுடைய உறவு தொடரும். நிச்சயமாக நான் உறுதியாக நம்புகிறேன், தாவேகா காங்கிரஸ் கூட்டணி நாடாளுமன்றத்திலே 37 இடங்களுக்கு மேல் நிச்சயம் வெற்றி பெறும். அறுதி பெரும்பான்மை டெல்லியிலே எங்களுக்கு கிடைக்கும். பிரதமராக ராகுல் காந்தி 2029 தேர்தலிலே பதவி ஏற்பார், அது நிச்சயம். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.